மோஷன் போற இடத்துல பக்கத்துல வந்து ஒரு சின்ன வேர்க்குரு மாரி ஒரு கொப்பளங்கள் வரலாம். அதிலிருந்து லேசா நீர் வடியலாம். என்னடா இப்படி வருதேன்னு சொல்லி ஹீட் பாயில்ன்னு நெனச்சு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம். உடனே சரியாயிரும். அப்பாடா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சுன்னு நெனச்சுட்டுருப்போம். மறுபடியும் ஒரு 3 வீக்ஸ் ஒரு 1 மந்த் கழிச்சு மறுபடியும் அதே மாரி வீங்கும், வெடிக்கும், சீவரும். மறுபடியும் ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்படியே போயிட்டே இருப்போம். இது என்ன ப்ராப்ளம்னே தெரியாம அலைஞ்சுட்டு இருப்போம். நெறைய பேர் இத பைல்ஸ்ன்னு சொல்லி அத பொத்தம் பொதுவா சொல்ல முடியும். பட் ஆனா இதுதான் வந்து பௌத்திரம். ஆனல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. ஸோ இது எதனால வருது? என்ன ப்ராப்ளம்? எப்படி பிரிவென்ட் பண்ண முடியும்? என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு? இதுக்கு எந்த மாரி டாக்டர பார்க்கணும்? நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? இல்ல மருத்துவ ரீதியா தான் இதுக்கு சரி பண்ண முடியுமா? அப்படின்னு பல்வேறு கேள்விகள். ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்ல சரியாகாது. திரும்ப திரும்ப நம்ம டாக்டர அணுகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது தான் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோல எல்லா விஷயங்கள பத்தியும் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ட செலக்ட் பண்ணி, அதில ஆல்மோஸ்ட் ஒரு 25 டூ 30, 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்க. இத பத்தின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. தொடர்ந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபிஸ்டுலானா என்னங்க டாக்டர் அப்படின்னா, பௌத்திரம். எதனால வருது அப்படின்னா வந்து நம்மளுடைய இயற்கையாக ஆசனவாய் பகுதியில ஒரு ஆனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு ஒண்ணு இருக்கும். அதாவது அந்த உறுப்போட வேலை வந்து நம்ம மோஷன் போம்போது அந்த இடத்த வந்து பசவுத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கு. ட்ரை ஆயிருச்சுன்னா மோஷன் போம்போது எரியும். அதனால பசவுத்தன்மையா வச்சுக்கிறதுக்கு அதுல சில செக்ரீஷன்ஸ் வந்து அமிலங்கள், ஜவ்வு மாரி வந்து செக்ரீட் ஆகி அத பசவா வச்சுக்கிறதுக்காக உதவுறது தான் இந்த ஆனல் கிளாண்ட்ஸ். இது எங்க இருக்கும் அப்படின்னா, மோஷன் போற இடத்துலருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் உள்ள இது வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ஆனல் கிளாண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருது, சீ புடிச்சுக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன சீக்கட்டியாக மாறிரும். ஸோ இது மாரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. சீக்கட்டியா இருக்கா இல்லையான்னு. ஏதோ ஒரு நாள் மோஷன் போம்போது சுருக்குன்னு ஒரு எரிச்சல் மட்டும், ஒரு வலி மட்டும் ஏற்படலாம். அதோட நம்ம அத ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையாட்டுக்குன்னு விட்டுருவோம். ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே அமுங்கிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எதுவும் ஆகாது. ஆனால் அமுங்காம பெருசாச்சுன்னா, அது ஆனல் ஆப்சஸ் ஆக மாறும். இந்த ஆனல் ஆப்சஸ் தான் நாளடைவுல அது ஃபிஸ்டுலாக மாறும். இந்த ஆப்சஸ் வந்து என்ன ஆகலாம்னா, வெடிச்சு வெளிய வரலாம். இல்ல உள்ளேயே இருந்து பக்கத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆகுற அந்த ரத்த நாளங்கள், தசைகள், ஸ்பிங்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் இது எல்லா பக்கமும் போய் விரிவடைஞ்சு, அங்கேயும் சில கிளைகள், வங்குகளாக போய் அது ஃபிஸ்டுலாவாக மாறி, கடைசியில எங்கேயுமே போக வழி இல்லாம, ஆசன வாயிலிருந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் தள்ளி வந்து ஒரு கொப்பளங்களாக ஏற்பட்டு சீயாக வெளிய வரலாம். ஸோ இப்படித்தான் ஒரு ஆனல் ஃபிஸ்டுலா வந்து ஃபார்ம் ஆகும். ஃபிஸ்டுலா பத்தின நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு 25 டூ 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. அதில இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. கம்பல்சரியா அத பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.